ஒயிட் லைட்டே நீங்க ஃப்ரண்ட்ல வைக்கும்போது ஒரு ஷேட் இருக்கும், ரைட் சைடுல வச்சீங்கன்னா வேற ஷேட் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸ்கேல்ஸ். எல்லோ ஹெல் பாய் இது ஃபேன்சி மாதிரி இருக்கு, க்ளீன் பாடியும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாக்ட் இதே பேட்டர்ன்ல எத்தனை இருக்கு உங்ககிட்ட பீஸ்? இப்ப இதே பேட்டர்ன்ல கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ரெட் வாஷோட பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 பேர் இருக்கும். இது எவ்வளவு ப்ரோ பேர் அயன்மேன்? இது 2000 ப்ரோ, இம்போர்ட்டட் பேர். 2000. ஆனா வாண்டா பேர் வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா, நம்ம வேண்டானே சொல்லிப்போம் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரீடிங் கிரேட். நீங்க வந்து டாட்டா எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங்ல ரிசல்ட் இருக்காது. ஓகே, இந்த ஸ்கேல்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே ஆல்மண்ட் வாட்டர் தான் போட்டு வச்சிருக்கீங்களோ? ஆமா ப்ரோ, எல்லாமே ஆல்மண்ட் வாட்டர். அது கூட பாத்தீங்கன்னா அந்த நீட் மஞ்சள் இருக்கும் பாத்தீங்களா, கிழங்கு மஞ்சள்லயே நீட்டா வருமே. தேத்தாங்கொட்டை போடுவேன், ஆல்மண்ட் லீஃப் போடுவேன், மஞ்சள் போடுவேன். ஓகே, அதுக்கப்புறமா வெட்டி வேர் கொஞ்சம் போடுவேன். எங்க இருக்கோம் அப்படின்னா பெரம்பூருக்கு தான் வந்திருக்கேன். ஒரு தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நவீன் i5 பீட்டாஸ் லாஸ்டா ஒரு 3 மந்த் முன்னாடி வந்து இங்க வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு சில காரணத்தினால அந்த வீடியோ ரிமூவ் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. அப்பயே வந்து நிறைய புது விதமான பெட்டாஸ்ல வச்சிருந்தாரு. ஸோ இப்பயும் வந்து 15 வெரைட்டிக்கு மேல வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா வீடியோ எல்லாம் எடுத்துட்டேன். 15 வெரைட்டி வருதா இல்லையா நீங்களே அப்படியே எண்ணி பாருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பேரும் வந்து வாங்கிருங்க. அது என்னன்னு அப்படியே நீங்க வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் என்ன வாங்க போறேன், என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம். என்னென்ன ஃபிஷ் இருக்கு, ரேட் எவ்வளோ, எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. என்ன ப்ரோ 3 மாசம் கழிச்சு? ஆமா ப்ரோ, சிரிப்போட ஆரம்பிச்சு சிரிச்சிங்களா? இப்ப இவ்வளவு நாள் நல்லா கோவமா இருந்தீங்க, இப்ப டக்குன்னு ஒரு பொலி வந்துருச்சு. அதனால ப்ரோ சிரிப்பு வந்துருச்சு ப்ரோ. i5 பீட்டாஸ். ஆமா, இப்ப இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் ப்ரோ இருக்கு? இன்னைக்கு வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டில பாத்தீங்கன்னா அவதார்ஸ் இருக்கு, அவதார் நெபுலா இருக்கு, காப்பர் அவதார்ஸ் இருக்கு, ஸ்னோ ஒயிட் ரெட் டிராகன்ல நல்ல குவாலிட்டி இருக்கு. ஓகே, அப்புறம் எல்லோ கோய் இருக்கு, எல்லோ கோயில மெட்டாலிக் இருக்கு. அப்புறம் காம்படிஷன் கிரேட்ல பாத்தீங்கன்னா நீமோ கிளாசிக் இருக்கு. ஒரு 10 வெரைட்டி பார்க்கலாம் இன்னைக்கு. 10-15 வெரைட்டி இருக்கும். 10-15 இருக்கும். சரி, ரைட்டு. இப்ப இந்த எல்லாமே வந்து நீங்க ஆல்மண்ட் வாட்டர் போட்டு வச்சிருக்கீங்க. கிளாஸ் டேங்க்ல ஒவ்வொன்னா போட்டு பார்க்கலாமா? பாத்துடலாம் ப்ரோ. இதுல என்ன ஒரு 5 வெரைட்டி இப்ப இருக்கு? ஆமா ப்ரோ. ஓகே, நான் எண்ணிட்டே வருவேன். 15 வரணும் எனக்கு இப்ப வெரைட்டி. அதெல்லாம் வந்துடும். ஓகே, இது என்ன வெரைட்டி ப்ரோ? அது கிளாசிக் நீமோ ப்ரோ, அதுல காம்படிஷன் கிரேடு. ஓகே, இத காம்படிஷன் கிரேட்னு எப்படி சொல்றீங்க? அந்த டெய்லி ஷேப் பேட்டர்ன் எல்லாமே பக்காவா இருக்கும். அந்த டெய்ல் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. நார்மல் பீட்டாஸ்க்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்ப்ரெட் கொஞ்சம் நல்லா வைடா இருக்கும். இப்போ காம்படிஷன் கிரேட்னாலே மெயினா டெய்ல் தானா? டெய்லி ஷேப் பேட்டர்ன் மார்க்கிங் அந்த அளவு பார்க்க மாட்டாங்க. டெய்லி ஷேப் மெயினா இருந்தாலே போதும். ஓகே, பெருசா மார்க்கிங் பார்க்க மாட்டாங்க. என்ன பிரைசிங் ப்ரோ வருது? இது 1500 வரும் ப்ரோ. 1500. உங்ககிட்ட லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தப்ப இம்போர்ட்டட் இந்தியன் பிரீட் ரெண்டுமே கலந்து வச்சிருந்தீங்க. ஆமா ப்ரோ. இப்போ எப்படி? இப்போ முக்காவாசி இம்போர்ட்டட் இருக்கு. இந்தியன் பீஸ்ல கொஞ்சம் தான் இருக்கு ஸ்டாக். கொஞ்சம் தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி? இந்த பீஸ்லாம் இதெல்லாம் இம்போர்ட்டட் தான். இம்போர்ட்டட் தான். ஓகே, இது எல்லோவா? எல்லோ கேலக்ஸி. எல்லோ கோய். எல்லோ கோய். கேலக்ஸிக்கும் கோய்க்கு என்ன வித்தியாசம்? பிளாக் அது மேஜரா வந்தா கோயின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரைட்டு. இதோட பிரைசிங் ப்ரோ? இது வந்து 1200 ப்ரோ பேர். 1200. ஓகே, பேர் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதும் பேர் பிரைஸா? ஆமா ப்ரோ, எல்லாமே பேர் பிரைஸ் தான். சிங்கிள் மேல்ஸ் நம்ம கிட்ட இல்ல, எல்லாமே பேர்ஸ் மட்டும் தான். ஓகே ஓகே, இதனால சைஸா இருக்குல்ல எல்லோ? ஆமா ப்ரோ, டெய்லியுமே OHMR. நல்ல குவாலிட்டியில டிராகன் இருக்குன்னு நீங்களே தானா? ஆமா ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி எத்தனை பீஸ் இப்போ ஸ்டாக் அவைலபிளா இருக்கு? 10 பேர் இருக்கு ப்ரோ. 10 பேர் இருக்கு. 10ல இருந்து 15 இருக்கு. எல்லாமே இதே சிமிலர் குவாலிட்டி தான். ஓகே, அதாவது நீட்டான பேட்டர்னா இருக்கு. பேரா இருக்குங்களா? எல்லாமே பேர் தான் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்க அந்த டைம்ல நான் வந்தப்ப 3 மந்த் முன்னாடி நிறைய ப்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ இந்த மாதிரி பேர்லாம் எடுத்து ப்ரீட் பண்ணலாம்ல, பண்றீங்களா? இல்ல ப்ரோ, ப்ரீட் வந்து சும்மா ஹாபிக்காக பண்றது ப்ரோ. ஹாபிக்கு தான், சேலுக்காண்டின்ட்டு எடுத்து ப்ரீட் பண்றது இல்ல. ஓகே, செம்மையா இருக்கு. க்ளீன் பாடியா இருக்கும். இப்போ இங்க எத்தனை வெரைட்டி வரைக்கும்? 3 பார்த்துருக்கோமா? எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது பிளாக் காப்பரா? ஆமா ப்ரோ, பிளாக் காப்பர். நல்ல யங்கு செமி அடல்ட்னு சொல்லலாம்ல? ஆமா, செமி அடல்ட் தான். இதுவும் பேர் தான். பேரா தான் வச்சிருக்கீங்க? ஆமா. ஓகே, இப்போ இது பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நீட்டா இல்ல. ஆமா, இப்போ நல்ல நீட்டான பேட்டர்ன்லயும் உங்களுக்கு பிளாக் காப்பர் இருக்கு. நீட்டானதா இருக்கு ப்ரோ. அடுத்த தடவை டேங்க்ல போட்டுடலாம். ரைட். நல்லா குட்டி பையனா இருக்காங்க. இது RGG ப்ரோ. RGG ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ரெட் கோல்டு கேலக்ஸி. எக்ஸாம்ல வந்தா கரெக்டா எழுதிருவீங்களா? எழுதிடலாம் ப்ரோ. ஓகே, இப்போ RGGக்கும் அயன்மேனுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? அயன்மேன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் பேட்டர்ன் வந்து பாடியில வரும். ஓகே, சோ இதுல வந்து வராது. வெறும் ரெட் கோல்டு மட்டும் தான் இருக்கும்.
ஆக்சுவலா இது டாட்ஸ் இன்னும் மைனூட்டா இருக்கணும். இது வந்து ப்ரீடிங் கிரேட்ன்றதால இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஃபீமேல் கூட போட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரெண்டுமே கம்மி இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு மைனூட்டா இருக்கணும்னா டாட்ஸ் கம்மியா இருக்கணும்ன்றீங்க. இல்ல டாட் இங்க பேட்ச் கொஞ்சம் ஒட்டி இருக்குல்ல, ஆமா. இந்த மாதிரி இல்லாம தனித்தனியா டாட்டா இருக்கும். ஓகே, அதான் டாட்ஸா இருக்கணும். ஆமா, டாட்ஸா இருக்கணும். ஓகே. Black கலர்ந்து வந்தா அயன்மேன். ஆமா ப்ரோ. ஆனா அயன்மேன் ட்ரெஸ்ல Blackே வராதே ப்ரோ. இல்ல ப்ரோ, வரும். வரும். இதோ வச்சிருக்கேன் பக்கத்துலயே இருக்கேன். இல்ல ஒரிஜினல் அயன்மேன். ஒரிஜினல் அயன்மேன்ல ஆனா இல்ல ப்ரோ, இதுல எப்படின்னா மைனூட்டா வரும் டாட்ஸ். அயன்மேன்ல வந்து பேச்சஸ் மாதிரி வரும்ல. ஓகே. இதெல்லாம் வந்து ப்ரீடிங் கிரேட். நீங்க வந்து டாட்டா எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங்ல ரிசல்ட் இருக்காது. ஓகே. இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பேச்சஸ் அதிகமா இருக்கிறத வந்து பேச்சஸ் கம்மியா இருக்க ஃபீமேலோட போடும்போது உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். எவ்வளவு வருது இது பேரு? இது 2000 ப்ரோ, இம்போர்ட்டட் பேர். 2000 வருது. சும்மா வீடியோ எடுக்க வந்து என்ன வாங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா வாங்கிட்டு போங்க. நல்லா இருக்கு. ஆனா இது ரைட்டு. சரி ரைட்டு ப்ரோ. இப்போ ஒரு 5 வெரைட்டி பார்த்துட்டோம் ஒவ்வொன்றா டேங்க்ல போட்டு. இந்த 5த்துல எடுத்து ப்ரீட் பண்ணுவீங்கன்னா நீங்க எதை பண்ணுவீங்க? இந்த 5த்துலனா நான் ஆர்ஜிஜி தான் ப்ரோ பண்ணுவேன். ஆர்ஜிஜி தான் பண்ணுவீங்க? ஆர்ஜிஜி ஃபர்ஸ்ட். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் காப்பர். பிளாக் காப்பர். பட் இதுல பேட்டர்ன் கொஞ்சம் கரெக்டா இல்ல தானே? இது ப்ரீடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமா? ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் மெச்சூர் ஆகணுமோ? இல்ல ப்ரோ, இன்னும் மியூட்டேஷன் இருக்கு. அதான் சொல்றேன், இன்னும் மெச்சூர் ஆனா கலர் வருமோன்ற. ஆமா. ஓகே. இது இம்போர்ட்டன்ட்ங்களா? எல்லாமே இம்போர்ட்டட் தான் ப்ரோ. ஓகே. சரி ரைட் ப்ரோ. அடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம். அவதாரா ப்ரோ? ஆமா ப்ரோ, அவதார்ல நெபுலா. இப்போ நெபுலாக்கும் நார்மல் அவதாருக்கும் என்ன ப்ரோ பேட்டர்ன்ல வித்தியாசம் வருது? பேச்சஸ் தான் ப்ரோ. இதுல டாட்ஸ் வந்து சின்ன சின்னதா மைன்யூட்டா இருக்கும். நார்மல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேட்சா இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரியே இருக்குல்ல? ஆமா, கிளிட்டர் ஆகும் லைட்டா. ஓகே. ஜிக்னாத் தோணா மாதிரி இருக்கும். இதுவும் செமி அடல்ட் தான் சொல்ல முடியும்ல? ஆமா ப்ரோ, செமி அடல்ட். குட்டி பையனா இருக்கான். இது எவ்வளவு வருது பேரு? இது பேர் 1300 ப்ரோ. 1300. ஓகே. இந்த மாதிரி எக்ஸாக்ட் இதே பேட்டர்ன்ல எத்தனை இருக்கு உங்ககிட்ட பீஸ்? இப்ப இதே பேட்டர்ன்ல கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ரெட் வாஷோட பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 பேர் இருக்கும். ரெட் வாஷ் இல்லாம இதே மாதிரி ரெட் வாஷ் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் இருக்கும். அந்த அளவுக்கு இப்ப ஸ்டாக் இருக்கு. ஓகே. செமையா இருக்கான். அவதார்ஸ் நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் வந்துரும் ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஓகே. மூவ் ஆனாலும் இருக்கும் ரெகுலரா. எப்ப அவதார் கிட்ட தான் கிடைக்கும். ஓகே. லாஸ்ட் டைம் மாதிரி ஒன்னா போட்டு சண்டை போட்டு ஃபிளார் பண்ணி எடுத்துடலாமா? வேண்டாம். ரைட்டு. இது ப்ரோ? இது பரங்சாய் ப்ரோ. பரங்சாயா? பரங்சாய் தான் என்ன பேட்டர்ன்னு எனக்கு தெரியாது. வந்த புதுசுல ஒரு டைம் பார்த்திருக்கேன். ஆமா, அது மியூட்டேஷன் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. அது கலரேஷன் மாறுதுங்களா? சில டைம் கோல்டு கலர்ல ஸ்கேல்ஸ் வருது. ஓகே. சில டைம் வந்து அந்த மஸ்டர்ட் எல்லோ மாதிரியே அப்படியே ஸ்டே ஆயிடுது. நான் ஆனா பார்த்தது காப்பர் பேட்டர்ன்ல பார்த்த மாதிரி தான். காப்பர் பர்பிள் கலர்ல ஷைன் ஆகும் சில டைம். ஓகே. அதுமே பரங்சாய் தான் சொல்றாங்க? எல்லாமே பரங்சாய் தான். ஓகே. அப்ப கலர் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஆமா. ஓகே. இதோட ஸ்கில்ஸ்மே நல்லா இருக்கு. பரங்சாய் பேர் எவ்வளவு வருது? பரங்சாய் 1500 ப்ரோ பேர். 1500. ஏரும் பாத்தீங்கன்னா நல்லா டம்போ மாதிரி கலரோட இருக்கும். ஓகே. எனக்கு இந்த பாடி பேட்டர்ன் தான் பிடிச்சிருக்கு. டம்போ சாண்டா கிளாஸ் ஃபீல் வருது இதை பார்த்தா எனக்கு. வருது ப்ரோ. அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே அந்த பேட்டர்ன்லாம் இருக்கு. அது லைட்டிங் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறிட்டே இருக்கும் ப்ரோ ஸ்கேல்ஸ். ஓகே. நம்ம ஒயிட் லைட் தானே வச்சிருக்கோம். அதான் இல்ல ஃப்ரண்ட் ஒயிட் லைட்டே நீங்க ஃப்ரண்ட்ல வைக்கும்போது ஒரு ஷேட் இருக்கும், ரைட் சைடுல வச்சீங்கன்னா வேற ஷேட் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸ்கேல்ஸ். செமையா இருக்கு. அந்த பெட்ரோல் ஃபின்னா பெருசா இருக்கிறது வென்ட்ரல் ரைட். நல்ல லென்த்தியா இருக்குல்ல? ஆமா. ஓகே. ஒரு காலத்துல 7000 ரூபாய் 8000 ரூபாய் மீனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வென்ட்ரல் ஃபின் இவ்வளவு லென்த் வரும். ஆமா. இப்ப எல்லாம் இம்போர்ட்டடுங்களா இது? இல்ல ப்ரோ, இது இந்தியன் பீட் தான். இந்தியன் பீட் தான். ஓகே. பரங்சாய் இந்தியன் பீட் 1500 வருது. ஆமா ப்ரோ. ஏன்னா இம்போர்ட்டட் இந்த குவாலிட்டி எடுக்கணும்னா என்ன மாதிரி பிரைஸ்? அது 5k கிட்ட வந்துரும் ப்ரோ. 4k 5k வந்துரும். ஓ ஓகே. பரங்சாய் ஃபீமேல்ங்களா அது? ஆமா ப்ரோ, அது ஃபீமேல். அப்படியே இந்த பேர் எடுத்தா 1500.
இதுல வேற பேர்ஸ்லாம் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ, ஒரு 5 பேர் இருக்கு. ஓகே, சமர் ரைட். இது எஃப்சிசிபி ஸ்டார் டெயில். ஓகே, ஆரஞ்சு எஃப்சிசிபியா? ஆமா ப்ரோ. ஓகே, எத்தனை பேர்ஸ் இருக்குது? இது ஒரு 8 பேர்ஸ் இருக்கு ப்ரோ. பிரைசிங் ப்ரோ? இது பிரைஸ் வந்து 800 தான். ஓகே, பர்சனலா எனக்கு எஃப்சிசிபி அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை, அதனால டக்குன்னு அடுத்த மீன் போயிடலாம். ஓகே ஓகே. இது ப்ரோ? இது அயன்மேன் ப்ரோ. அயன்மேன், கருப்பு கலந்திருந்த அயன்மேன். ஆமா. அந்த ஆனா ரெட்னஸ்க்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல, அதுல இன்னும் பஞ்சியா இருந்துச்சு. ஆமா ப்ரோ, கலரேஷன் எல்லா ஃபிஷ்லயுமே டிஃபரன்ஸ் தான் ப்ரோ வரும். அது எந்த லைன் போட்டு எடுக்கிறாங்கன்றதுல தான் இருக்கு. ஓகே, பேரண்ட பொறுத்து தான். அயன்மேன்லயே அப்ப பஞ்சியான பஞ்சியாவும் இருக்கு, கலர் கம்மியா இருக்கு அயன்மேன்ஸும் இருக்கு. அது ரெட் இல்லாம ஆரஞ்சு மாதிரி லைட்டா லைனை பொறுத்து தான். ஆமா. இது எவ்வளவு ப்ரோ பேர் அயன்மேன்? இது 2000 ப்ரோ, இம்போர்ட்டட் பேர். 2000. ஓகே, நீங்க எது ப்ரோ பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரீடிங்க்கு? இம்போர்ட்டட் பேரா இல்லனா இந்தியன் பேர்ஸா? ரெண்டுமே பெஸ்ட் தான் ப்ரோ. அது பிரீடர் கிட்ட தான் ப்ரோ இருக்கு. பிரீடர் கிட்டனா? பிரீட் பண்றவங்க கிட்ட. ஓகே, எந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல ப்ரோ, பிரைஸ் வந்து எப்படின்னா பேரண்ட் அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இங்க பிரீட் பண்றவங்க இம்போர்ட்டட் பேர்ஸ் எடுத்து தான் பிரீட் பண்றாங்க. ஓகே, லைனேஜ் ஒண்ணா தான் இருக்கு. ஆமா, எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நீங்க ஃபீடிங் கொடுக்கறது அதுல தான் கலர் டிபெண்ட் ஆகும். சோ என்ன ஃபீட் தரன்றத பொறுத்தே இருக்கு. ஃபீடிங் நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, ஓகே, அதுல தான் இருக்கு. செமையா இருக்கு பரன்சாய். ஆக்சுவலா எனக்கு பரன்சாய் பெருசா ஈடுபாடா இல்ல முத பாக்குறப்ப. ஓகே, பட் இப்ப இந்த ஃபிஷ் நல்லா இருக்கு. பரன்சாய்ல வேற பேட்டர்ன்லயும் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ, இன்னும் ஒரு 3-4 பேட்டர்ன் இருக்கும் அதுலயே. ஓகே ஓகே, பிளாக் காப்பருங்களா? ஆமா ப்ரோ, இது செமி அடல்ட்ல. இதுவும் செமி அடல்ட் தான். செமி அடல்ட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா, இல்ல ரெடி ப்ரீடிங் பேர்ஸ் உங்ககிட்ட கேக்குறாங்களா? ரெடி ப்ரீடிங் தான் ப்ரோ கேக்குறாங்க. ரெடி ப்ரீடிங் தான் கேக்குறாங்க. ஆனா அது வந்து லைஃப் இருக்காது. செமி அடல்ட் ஸ்டேஜ்ல இருந்து எடுத்தீங்கன்னா தான் நீங்களா கொஞ்சம் க்ரூம் பண்ணி இது பண்ணலாம். ஓகே ஓகே, ப்ரீடிங்காக எடுக்கிறவங்க நல்ல ப்ரீடிங் சைஸ்லயே எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ, நீங்க டெய்லி மெயினா ஃபீட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா ஒரு 1 வீக்ல நல்ல கண்டிஷன் ப்ரீடிங். ஓகே, 1 வீக்ல ரெடி பண்ணிடலாம். 1 வீக்ல ரெடி பண்ணலாம். ஸ்பேஸ் கொடுத்து டெய்லி 2 டைம்ஸ் மெயினா ஃபீட் பண்ணீங்கன்னா. ஓகே, நானா இருந்தா நல்லா சைஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நான் 2 வீக்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துப்பேன். எது ஃபீடிங் தான் போய் பார்த்தப்ப எல்லாரும் இந்த சைஸ்ல தான் ப்ரீடிங் எடுக்கறாங்க. இப்படி தான் ப்ரீட் பண்றாங்க கண்டிஷன். ஓகே ஓகே, சைஸ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம். இல்ல நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் எல்லாம். நானும் சைஸ் பண்ணி தான் ப்ரீட் பண்ணுவேன். இல்ல யங்ஸ் வந்து அதிகமா எக்ஸஸ் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. சின்ன சைஸ் மேல் போட்டாலே எக்ஸ் அதுங்க பயங்கரமா கண்ணா பின்னான்னு திங்குதுங்க. ஃபார்ம்ஸ்ல வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ரீட் எடுப்பாங்க, எக்ஸ்பென்சிவா எடுக்கிறதால. சோ அதுக்கு இந்த சைஸ்ல இருந்தே ப்ரீட் பண்ணா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, அதனால இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருந்தே போட்டுருவாங்க கண்டிஷன் பண்ணிட்டு. போட்டுருவாங்களா? என்ன ப்ரோ வார்த்தை பாருங்க, போட்டுருவாங்க. என்ன ப்ரோ இப்பதான் ரொம்ப தப்பா தெரியுது எனக்கு. மீன் தானே ப்ரோ. சரி ரைட்டு ப்ரோ, அடுத்து பார்க்கலாமா? என்ன ப்ரோ இது வரைக்கும் வந்து 10 ஆயிருக்கு, இன்னும் எத்தனை எதிர்பார்க்கலாம்? இன்னும் இருக்கு ப்ரோ, இன்னும் ஒரு 5-6 வெரைட்டி இருக்கு. ஓகே, எல்லாமே காட்டுற மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டியா இல்ல காமனான வெரைட்டிஸ்? காமன்லன்னு பாத்தீங்கன்னா சாலிட் மட்டும் தான் ப்ரோ இருக்கு. ஆனா அதுவுமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் மத்ததோட கம்பேர் பண்ணும்போது. சாலிட்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்தப்ப நிறைய சாலிட் வச்சிருந்தீங்க, ஒயிட்ல வச்சிருந்தீங்களோ? ஆமா, ஒயிட் டம்போ இருந்தது லாஸ்ட் டைம். ஓகே ஓகே ரைட். சரி ஒண்ணா பார்க்கலாமா? பாத்து. அதான் இந்த ஜெயன் சைஸ்ல இருக்கு. இது என்னது ப்ரோ? இது எல்லோ வாண்டா ப்ரோ. என்னது எல்லோ வேண்டாவா? எல்லோ எனக்கு வேணும். வாண்டாவா? எல்லோ வாண்டான்றது ஒரு வெரைட்டியா? ஆமா ப்ரோ. ஓகே, இதுலயே கோல்டன் வாண்டா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அந்த கீழே அந்த ஃபின்னு டெய்ல எல்லாம் அந்த ரெட் கலர்ல ஷேட்ஸ் வந்து அதை வாண்டான்னு சொல்லுவாங்க. வாண்டா. சிலர் ஆரஞ்சு டாட்னு சொல்லுவாங்க பாடியில அந்த ஷேட் வந்ததுன்னா. ஓகே, ஆனா பாடியில பெருசா கலர் இல்லைங்களே? ஆமா ப்ரோ, இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. சிலதுல வந்து கம்மியா இருக்கும் கலரு, இன்னும் வைப்ரண்டானதும் இருக்கு. இதுலயே கோல்டுலயும் இருக்கு. ஓகே, பாடியில கலர் வந்துன்னா எந்த மாதிரி இருக்கும்? கலர் வந்துன்னா நான் உங்களுக்கு அடுத்த செட்ல போட்டு காட்டுறேன் ப்ரோ. இருக்கு ஸ்டாக் வச்சிருக்கீங்க. கலர் வந்துன்னா பாடி கலர் எந்த மாதிரி இருக்கும்னு கேக்குறேன். எல்லோ மாதிரி தான் ப்ரோ இருக்கும். எல்லோவா தான் இருக்கும். இது லைட் எல்லோ மாதிரி தான் இருக்கும் சொல்லிக்கலாம். அதான் மஸ்டர்ட் கலர்ல இருக்கும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. ஓகே, ஆனா வாண்டா பேர் வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா, நம்ம வேண்டானே சொல்லிப்போம் இருக்கு. ரைட். இது ப்ரோ? இது பரங்சாய் தான் ப்ரோ. பரங்சாய் தான். ஆமா, இதுவும் பரங்சாயா? ஆமா. ஓகே, இதெல்லாம் நல்ல ஹெவி சைஸ். ப்ரீடிங் சைஸ் டைரக்டா எடுத்து ப்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். பரங்சாய் தான், அதுங்க பாட்டு ஃபிளேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா. இது ப்ரோ? இது வந்து சாலிட் ரெட் ப்ரோ. சாலிட் ரெட்டுங்களா?
ஆமா, ஆனா ஸ்கேல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு டீடைல்டா தெரியாது பாருங்க. ஓகே. பாடி அப்படியே ஸ்மூத்தா இருக்கும், அந்த ஸ்கேல்ஸ் ரொம்ப டீடைல்டா தெரியும். கலரேஷன் ஸ்கேல்ஸ்ல இருக்கிற இல்லாம பாடிக்குள்ள மெர்ஜ் ஆயிருக்கிற செலோஃபைன்ல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெட் இருக்கு. ஸ்கேல்லெஸ் ரெட்னு சொல்லிக்கலாம். ஸ்கேல்லெஸ் ரெட்னு சொல்லிக்கலாம். பாடி ஷேப்மே கொஞ்சம் அந்த ஒயில்டு பிட்டா மாதிரி வருதுல. ஆமா ப்ரோ, நல்லா நீட்டான பாடி. ஓகே, இது பிரைசிங் என்ன மாதிரி வருது? இது 300 தான் ப்ரோ பேர். 300. ஓகே. சாலிட்ஸ்ல வேற என்ன இருக்கு? சாலிட்ஸ்ல எல்லோ இருக்கு ப்ரோ, ரெட் ரெண்டு தான் இருக்கு இப்போதைக்கு. ரெண்டு இருக்கு. ஆமா. எல்லோ எவ்வளவு வரும் பிரைஸ்? அதுவும் 300 தான் பேர். ஓகே. இது எவ்வளவு ப்ரோ வருது இந்த ஜைஜான்டிக்கானது? ஹாண்டா வந்து 750 ப்ரோ பேர். 750. ஓகே. எல்லாமே இந்த சைஸா இருக்கா இல்ல சைஸ் டிஃபரன்ஸ்? சைஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் தான் ப்ரோ இருக்கும், ஒரு 1/2 சென்டிமீட்டர்ல இருந்து 1 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. பரங்ஸா எல்லாமே ப்ரீடிங் சைஸ் தானா? இல்ல, சின்ன சைஸும் இருக்கு, உங்களுக்கு செமி அடல்ட் வேணும்னாலும் தரலாம், ப்ரீடிங் சைஸ் வேணும்னாலும் தரலாம். ஓகே. ரெண்டு விதமான சைஸ்ல இருக்கு. நம்ம கிட்ட இல்லனாலும் ஒரு 3 to 4 டேஸ்ல ஸ்டாக் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. இது ப்ரோ? இது வந்து நீமோ காப்பர் ப்ரோ. நீமோ காப்பர். ஆமா. ஓகே. என்ன பிரைஸ் ப்ரோ வருது? இது 1400 ப்ரோ பேர். 1400. ஆமா. ஓகே. இப்போ இந்த செட்ல நீங்க ஒரு பேர் ப்ரீடிங் எடுக்கணும்னா எதை ப்ரோ எடுப்பீங்க? நான் பரங்சாய் தான் ப்ரோ எடுப்பேன். பரங்சாய் தான் விட மாட்டீங்க? ஆக்சுவலா எனக்கே அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த மேலு, ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பேட்டர்ன். ஆமா, அந்த பர்பிள் ஒயிட் ரெட் ஷேப், அந்த வென்ட்ரல் ஃபின்னு, என்னைய பார்த்து வாங்கிட்டு போயிரு என்ன அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு அந்த மீன். வாங்கிடுங்க, நல்லா இருந்துச்சு. அப்படிதான் சொல்லுவேன், வாங்கிட்டு போய் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன், அதனாலதான் வாங்குறது இல்ல. கரெக்டா இருக்கு இந்த யூடியூப் வச்சு ஓட்டுறதுக்கு. சரி, ரைட் ப்ரோ, அடுத்து பார்க்கலாமா? பாத்துடலாம் ப்ரோ. ரெட் கேலக்ஸியா ப்ரோ? ஆமா ப்ரோ, ரெட் கேலக்ஸில இது வந்து பிளட் லைன் பேர். பிளட் லைன் பேர்னா என்ன ப்ரோ? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலஃபைன் ரேஷியோ கம்மியா இருக்கும். நீங்க நார்மல் நல்ல பிளட் லைன் பேரா? ஆமா. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு செலஃபைன் அவ்வளவா இருக்காது. பழைய நல்லா ஸ்டெடியான லைனேஜ். ஸ்டெடியான லைன், ஓல்டு லைன். ஓகே. இதே லைன்லயே ஃபீமேல் இருக்குங்களா? இதே லைன் தான் ப்ரோ ஃபீமேலும். ஓகே. எவ்வளவு வருது இது பேர்? இது பேர் 900 ப்ரோ. 900. ஆமா. ஓகே. செல்லர் வந்து நான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பிளட் லைன். செல்லர் சொன்னதுன்னு இல்லை, கொஞ்சம் ரெப்யூட்டடான இது ஃபார்ம் தான் இங்கே இருக்கு. ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ரைட். கிட்டத்தட்ட இது வந்து 8th பேட்ச் மொத்த இதில். இது சொல்றீங்களா? ஆமா. ரெட் கேலக்ஸி இந்தியன் பீடுங்களா? இந்தியன் பீடு. ஓகே. இது ப்ரோ? இது அதே தான் ப்ரோ. வாண்டா. அந்த வேண்டான்னு. ஆமா, வேண்டாம் வந்துட்டே இருக்கு. வாண்டா. ஓகே. இது கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டா இருக்கும். அந்த ரெட் நல்லா பஞ்சியா இருக்கு. ரெட் பஞ்சியா இருக்கும், பாடி கலரும் கொஞ்சம். ஓகே. அத கம்பேர். பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் ஏதோ ஃபயர் பேட்டர்ன் ஏதோ சொல்லுவாங்க நினைக்கிறேன், இல்லையா? ஆமா ப்ரோ, நீமோ ஃபயர் அது வேற. அது வேற. அத நீமோ கலர்ல வந்து இந்த மாதிரி வரணுமோ? ஆமா, அதுவும் இருக்கு. அதுவும் வச்சிருக்கீங்க? இருக்கு. ஓகே. ரைட். அவதாரோ? ஆமா ப்ரோ. இது அந்த நெபுலால வருமா? இதுவும் நெபுலா தான் ப்ரோ. ஓகே. பட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிஷ் அளவுக்கு இன்டென்ஸா இல்லல மார்க்கிங்? ஆமா. ஓகே. மியூட்டேஷன் தான் ப்ரோ, அவதார்ஸ்னாலே ஸ்டேபிளா இருக்காது, மியூட்டேஷன் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. அப்ப இது ஏஜ் ஆவாவே இதுவும் நல்ல டாட்ஸ், நல்ல டாட்ஸ் வரும். என்ன செகப்பு மண்டையா? ஆமா ப்ரோ, ஹெட்ல ரெட் பேட்ச் வரும். ரைட். இது டைல்ல கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கோ? எது? அவதார். அது ஹேண்ட்லிங்ல தான் ப்ரோ இருக்கும். எல்லாமே இப்போ வந்து தான் ஸ்டாக், எல்லாமே புது ஸ்டாக் தான். ஓகே. டெய்லி ப்ராப்ளம் இல்ல, அது இதுவா இருந்தாலும் க்ரோ ஆயிடும். ஓகே. இந்த ஃபிஷ்க்கான நல்லா இன்டென்ஸா அது மார்க்கிங்ஸ் பக்காவா இருக்கும். ஓகே. ரைட். லைட் வைக்கிறதுனால எல்லாமே பயப்படுறானுங்க. இது ப்ரோ? இது எல்லோ ஹெல் பாய் ப்ரோ. எல்லோ ஹெல் பாய். இது ஃபேன்சி மாதிரி இருக்கு, க்ளீன் பாடியும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. க்ளீன் பாடினா ஃபுல் பாடியில எல்லோ இருக்கும்? ஆமா, ஃபுல் பாடி எல்லோ, டெயில்ல மட்டும் அந்த ஒயிட் டெயில் வரும். ஓகே. ஓகே. இது ஃபீமேலுமே இருக்குங்களா? ஃபீமேலும் இருக்கு ப்ரோ, ஆனா சைஸ் சின்னது. இதுவே சைஸ் கம்மியா தான் இருக்குல்ல? ஆமா, இதுவும் சைஸ் கம்மி தான். எவ்வளவு வருது பிரைசிங்? இது பேர் 800 வரும் ப்ரோ. வியட்நாம் லைன் F1 பேட்ச் தான். ஓகே. வியட்நாம் லைன் F1 பேட்சா? ஆமா, இந்தியன் பீடு. ஓகே. நல்லா இருக்கு. ரைட். நிறையான செமியரல் சைஸ்ல தான் இந்த டைம் வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, நான் இப்போ தானே சீசனே ஸ்டார்ட் ஆகுது பீட்டாஸ்க்கு. ஓகே. பிப்ரவரி எண்ட் மார்ச்ல இருந்து. இந்த செட்ல எது ப்ரோ ப்ரீட் பண்ணுவீங்க பண்ணா? இந்த செட்ல அவதார் தான் ப்ரோ. அவதார் தான் பண்ணுவீங்க? ஆமா. என்ன கேட்டா நான் எல்லோ சைடு போயிடுவேன். அது இப்போ ப்ரீட் பண்ற சைஸ்ல இல்ல, அதனால சொன்னேன். ஓகே.
சைஸ் கம்மி. இது எப்படியும் ஒரு 1 month ஆயிடும். சரி ப்ரோ, இப்போ நான் ஒரு பேர் வாங்க போறேன். ஓகே, என்ன பேரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வரங்சாய். இப்படி சப்பையா கண்டுபிடிச்சா எப்படி அது? நீங்க தான் அது டேங்க்ல போடும்போதே சொல்லிட்டு இருந்தீங்க. ரைட்டு. சரி, அப்ப எந்த மேல்னு உங்களுக்கு தெரியும்? ஃபீமேல் ஆனா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய உங்ககிட்ட இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். அங்க டேங்க்ல போட்டு எடுக்காம இங்க நிறைய இருக்குமோ? ஆமா. இது எப்படி ப்ரோ, இது வளருதா? இது ப்ரோ வளரும் ப்ரோ, வளரும், பொறுமையா வளரும். நான் வச்சிருந்தேன், வளரவே அழுகி போயிடுச்சு எல்லாமே. வளருது. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தல, டேங்க்ல தண்ணியே இல்ல பாருங்க, வெறும் மண்ணு தான் இருக்கு. ஓகே, லைட்டா இருக்கும், அதை வச்சு சரியாயிட்டு. இதெல்லாம் டெட் ஆயிடுச்சு பாருங்க, இதெல்லாம் டெட் ஆயிடுச்சு. அப்ப அது வளரல? இல்ல, நான் தண்ணி இல்ல ரொம்ப நாளா, அதுல வெறும் காஞ்ச மண்ணுல இருக்கு. ரைட் ரைட். நான் தண்ணியே மாத்தல. தெரியுது ப்ரோ, தண்ணியே இல்ல, மாத்திர இல்ல, எங்க தண்ணியே இல்ல. சரி, எங்க ஃபீமேல்ஸ் எங்க இருக்கு? ஃபீமேல்ஸ் ஆனா மேலோட கொஞ்சம் சைஸ் கம்மியா தான் இருக்கு. ஆமா ப்ரோ, ஃபீமேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைஸ் கம்மியா தான் இருக்கு மோஸ்டா. அப்படி இல்ல, அந்த மேலுக்கு ஏத்த சைஸ்ல இல்லல. ஆமா, மேல கம்பேர் பண்ணும்போது சைஸ் கம்மியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் பேட்டர்ன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குல? ஆமா ப்ரோ, இது இன்னும் ஃபுல் மியூட்டேஷன் ஆகல, எல்லாமே செமிடல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இது மேல் க்ளோ? ஆமா, அது மேல். ஓகே, இங்க இருக்கு இன்னொரு ஃபீமேல். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனா சைஸ் பெருசு மேல விட பெருசா? ஆமா. மேல் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஆனா மீன் கலர் நல்லா இருக்குல்ல? ஆமா. நீங்க வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க? இதுதான் ப்ரோ எடுப்பேன், சைஸ் வைஸ் செட் ஆகாது ப்ரோ ப்ரீடிங் எடுத்தா. ஆனா இதுக்கும் அந்த மேல் மாதிரியே ஒயிட் ஃபின்னு எல்லாமே ஒரே லைன் தான், எல்லாமே இருக்கு அதே மாதிரி. ஆமா, ஒரே லைன் தான், ஒரு ஆசை இருக்கும்ல அதே மாதிரி எடுக்கணும்ட்டு. ரைட்டு, மேல் இதுதான். எல்லாமே ஆல்மண்ட் வாட்டர் தான் போட்டு வச்சிருக்கீங்களோ? ஆமா ப்ரோ, எல்லாமே ஆல்மண்ட் வாட்டர். அது கூட பாத்தீங்கன்னா அந்த நீட்டு மஞ்சள் இருக்கும் பாத்தீங்களா, கிழங்கு மஞ்சள்லயே நீட்டா வருமே. ஓகே, பொங்கலுக்குலாம் வைப்பாங்க தெரியுமா? மஞ்சள் தெரியும் ப்ரோ. ஓகே, அதுவும் கொஞ்சம் போடுவேன் தண்ணி கொதிக்க வைக்கும் போது. ஆமா, தண்ணி கொதிக்க வைக்கும் போது. ஆமா. அப்புறம் அப்படியே ஒரு மஞ்சள் தூள், மிளகா தூள் அதெல்லாம் போட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். இல்ல ப்ரோ, நான் வந்து தேத்தாங்கொட்டை போடுவேன், ஆல்மண்ட் லீஃப் போடுவேன். அது என்ன தேத்தாங்கொட்டைனா? தேத்தாங்கொட்டை போடுவேன், தண்ணி பியூரிஃபை பண்ண யூஸ் பண்ணுவாங்களே. தெரியல, இப்போ நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அது இருக்கும். மஞ்சள் போடுவேன். ஓகே, அதுக்கப்புறமா வெட்டி வேர் கொஞ்சம் போடுவேன். சரி, அந்த மாதிரி கொஞ்சம் வாழை இலை, அப்புறம் காஞ்ச பப்பாளி இலை. வாழை இலை ஓகே, அது டேனினுக்கு யூஸ் ஆகும். டேனினுக்கு காஞ்ச எந்த இலை வேணா போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுதான் இப்ப கண்டிஷன் பண்ணி மீன் அதுல போடுறீங்க. ஏன்னா அந்த வின்டர் சீசனுக்கு வந்து நிறைய அடி வாங்கிடும், சோ அதனால இந்த மாதிரி வைக்கிறதால கொஞ்சம் கரெக்டா ஸ்டேபிளா இருக்கும். இதெல்லாம் புதுசா இருக்கு, இந்த வெட்டி வேறு ஃபார்ம்ல ஏதோ ஒரு கேரளால. ஓகே, கேரளா ஃபார்ம்ஸ்ல அங்க பேசும்போது சொல்லி. ஓகே, அங்க இருந்து நீங்க கேட்டு எடுத்துக்கிட்டீங்க. ஒர்க் ஆகுதுங்களா? வித்தியாசம் தெரியுதா? வெறும் ஆல்மண்ட் வாட்டர் விண்டருக்கு நார்மலாவே உங்களுக்கு பீட்டாஸ் எப்படி பார்த்தாலும் இஷ்யூஸ் நிறைய வரும். ஆமா, ரெண்டாவது சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்ல வர. எனக்கு யூசுவலா வெறும் ராக் சால்ட்டே ஒர்க் ஆகும். எனக்கு அது வந்து டிசீஸ் வரும்போது நான் என்ன சொல்றேன், வரதுக்கு முன்னாடி நான் வெறும் ராக் சால்ட் போட்டு அதுவும் போடுவேன் லாஸ்ட்ல, அந்த இந்த வாட்டர் கூட போட்டு மொத்தமா சேர்த்து இந்த மாதிரி ஊத்திடுங்க. ஓகே, ஏன்னா விண்டர்ல எப்பயுமே நிறைய அடி வாங்கும், இந்த தடவை ஸ்டேபிளா இருந்தது. ஓரளவா இல்ல நல்லா? இல்ல ப்ரோ, 100% நம்ம காப்பாற்ற முடியாதுல்ல, ஏன்னா சின்ன 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 கண்டெய்னர்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே, இப்போ நீங்க நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும் கண்டிப்பா. ஓகே, ஆமா, ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதால இந்த ஸ்பேஸ் இந்த கீழ இருக்கிறதுக்குலாம் நல்லா கொடுத்து. அதான் ப்ரோ, எக்ஸ்பென்சிவான பேர்ஸ். அப்புறம் சின்ன சின்ன பிரைஸ்லாம் எத்தனை லிட்டர்ஸ் இருக்கும்? இதெல்லாம் 10 லிட்டர் கேன்ஸ் ப்ரோ, இதெல்லாம் 10 லிட்டர்ஸ், இது 5 லிட்டர் கேன்ஸ். ஓகே, சைசிங் பண்றதுக்கு வாட்டர் அந்த 10 லிட்டர்ஸ்ல ஒரு 5 லிட்டர் வச்சிருப்பீங்க? 5 லிட்டர் இருக்கும். ஓகே, சைசிங்க்கு அப்புறம் நல்ல எக்ஸ்பென்சிவான பேர்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வைக்கணும். இல்லனா என்ன இப்போ என்ன எக்ஸ்பென்சிவா இருக்கு? பிளாக் காப்பர், பரங்சாய் அதெல்லாம் இதெல்லாம். ஓகே, அந்த மாதிரி எக்ஸாக்ட் மேல்ஸ் ஒண்ணா கூட போட்டு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. சோ மேல்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி தனியா போட்டு வச்சுக்கலாம். ஓகே, சரி, ரைட் ப்ரோ. அந்த பேர் கட்டிடுங்க, கட்டிட்டு நம்ம காட்டலாம். நவீன் vlogs. நவீன் vlogsா? கேமரா நீங்க தான் வச்சிருக்கீங்க சேனல். ரைட், வாங்கிட்டேன். ஃபீமேல் வந்து வீடியோ எடுக்கிறப்ப நம்ம காமிச்சிருப்போம், அந்த ஃபீமேல் தான். ஆக்சுவலா தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா கரெக்டா இருக்கா? நவீன் vlogs தான்.
மேல் வந்து அந்த மேல் தான். இதுல அவ்வளவா தெரியாது, நம்ம கிளாஸ் டேங்க்ல போடுறப்பே பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரோ இன்னைக்கு 15 வெரைட்டிஸ் காமிச்சாரான்னு தெரியல, நிறைய போட்டுட்டே இருந்தாரு. சாலிட்ஸ்லயே ஒரு 3 வெரைட்டி வந்துரும். ஒயிட் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு சிலதும் வந்து வச்சிருக்காப்ல, அந்த நீமோ ஃபயர்லாம் இருக்குன்னு. நீமோ ஃபயர் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, மட்டும் இருக்கு, காட்ட மாட்டாப்ல. அடுத்து திருப்பி ஏப்ரல்ல கூப்பிடுறேன் அப்படின்னு இருக்காரு. ஏப்ரல்ல வந்து அப்ப என்ன டிஃப்ரெண்டா காட்டணும், புதுசா இன்னும் நிறைய காட்டணும். ஒரு 5 வெரைட்டி இன்னும் புதுசா காட்டணும். ஓகே, வைல்டுல இருக்கலாம். வேற வழியே வைல்டு காட்டல. கரெக்ட். ஆமா, வேற வழியே இல்லையா? டாஸ்க் கொடுத்துட்டேன், அடுத்த டைம் புதுசா காட்டுவாப்ல. மீண்டும் நம்ம சந்திக்கலாம். இவரோட நம்பர் கொடுத்துறேன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டெலிவரி. ஆமா, டெலிவரி இந்தியா. லொகேஷன் வந்து வாங்கிக்கலாமா இல்ல? வந்துக்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு தான். ஓகே, லொகேஷன் கொடுத்துறேன், நம்பர் கொடுத்துறேன், வந்து வாங்கிக்கோங்க.